இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எந்த இடம் அப்படின்னு வந்து ரொம்ப யோசிப்பீங்க. வேறு இடம் மாதிரி இது என்னோடய ரூம் தான். என்னோடய ரூமில் முதல்ல வந்தோடனே லைட் போடணும், அப்போ தானே இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் தெரியும். இது என்னோடய பெட். சொல்லு இது பார்த்தோன்னே தெரியுது இது என்னோடய பெட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருப்பேன். ஏன்னா அது வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லா விஷயங்களையும் வந்து நீட்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படியே கொஞ்சம் ரூம்குள்ளே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வந்தால் ஒரு சேர் இருக்கும். எங்கள் ஹாஸ்டலில் வந்து இந்த மாதிரி சேர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு வந்து முதுகு வலி வரும். அப்புறம் முதுகு வலி வந்தால் நம்ம வந்து காலனி ஹாஸ்டல் போவோம். அதனால் அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு சின்ன ஒரு ஆதாயம். அப்படி நேரம் இங்கே வந்தீங்கன்னா அடுத்தது இருக்குது என்னோடய சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுங்க. ஓகே தேங்க்யூ. என்னோட சிஸ்டத்தை பார்த்தனால உங்களுக்கு தெரியும் இது என்னோட சிஸ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த டெஸ்க்டாப் வால்பேப்பர்ஸ் எல்லாமே நான் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருப்பேன். அதே மாதிரி தான் நான் வந்து சிடி வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு சிடி இது நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு நேராக அந்த சைடு வந்தீங்கன்னா இது மேலே என்னோட பைபிள் இருக்குது. கீழே என்னோட வந்து திங்ஸ் நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் வச்சுருக்கேன். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரல ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே நான் வந்து பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி நேரம் இந்த சைடு வந்தீங்கன்னா நான் என்னோட அழுக்கு துணி போடுறதுக்கு நான் வந்து ஒரு தனியாக ஒரு பெட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சைடில் வந்தீங்கன்னா இது என்னோட சர்ஃப் எக்ஸல். இதில் தான் என்னுடைய அந்த துணிகளை நான் வந்து துவைப்பேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேங்க். இதில் நான் இது வந்து ஹெல்த் ட்ரிங்க். நான் டெய்லி நைட் வந்து இதை குடிச்சிட்டு தான் தூங்குவேன். அது குடிக்கிறதுக்கு கண்டிப்பாட்டு ஒரு கப் வேணும். அந்த பார்த்துக்கோ, இந்த கப்பில் தான் இந்த ஸ்பூன் வச்சு தான் நான் வந்து ஸ்டிர் பண்ணி அதை நான் குடிக்கிறது. இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இது வந்து என்னோட துணிகள் வைக்கக்கூடிய அறை. பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் துணி எல்லாமே நான் வந்து எப்போவுமே நீட்டாக வச்சுருப்பேன். அப்படி கொஞ்சம் கீழே வந்தால் இது என்னோட டெய்லி நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் வச்சுருப்பேன். அப்படி கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா இது என்ன அழகு சாதனங்கள் நான் யூஸ் பண்ணுறது. அதை நீங்கள் தயவுசெய்து எடுக்க வேண்டாம். அப்படி மேலெல்லாம் எடுக்க வேண்டாம். அது கொஞ்சம் அழகாகவே ரொம்ப அழகாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இது என்னோட மொபைல் ஃபோன். வேற மேலே பார்த்தீங்கன்னா அது டியூப் லைட்டு. இது காரணம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது ரொம்ப டிம்மாக இருக்கு. இது என்னோட ஷர்ட்ஸு, என்னோட ஜெர்கின். இது நான் வந்து குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக குடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பக்கெட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது என்னோட விளக்குமாறு, ரூம் ஸ்டிக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இப்படிங்க வந்தீங்கன்னா அது வேண்டாம். ஓகே ஃபைன். என்னோட பெல்ட் இருக்கு. இதை மட்டும் தயவுசெய்து இருக்காதுங்க. ஓகே, நம்ம இப்போ ரூமுக்கு வெளியே வந்துட்டோம். உங்களுக்கு வெளியே வந்தா உங்களுக்கு வெளியே என்னுடைய அழகா பர்சனாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி காலேஜில் இருந்து ஒரு பெரிய ஒரு கண்ணாடி ஒன்று வச்சு தந்திருக்காங்க. இதில் நீங்கள் வந்து முகம் பார்த்துக்கலாம், தலை சீவிக்கலாம், பவுடர் பூசிக்கலாம். நம்மளுடைய பர்சனாலிட்டியை நம்ம பார்த்துக்கலாம். அதில் நமக்கு ஒரு சந்தோஷம். அப்படி நேராக வந்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ரூம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமில் இருக்காங்க. எல்லாருமே இப்போ வந்து காலேஜ் போயிருக்காங்க. நான் மட்டும் எப்படிங்க வந்துன்னு பார்க்குறீங்களா? யார்கிட்ட சொல்லிடுறாங்க நாங்கள் வந்து காலேஜ் கட்டிட்டு வந்துருக்கேன். இதுதான் என்னுடைய காலேஜ் ஹாஸ்டல் ஷட்டில் கோர்ட்.